வணக்கம் மக்கள், டுடே வீடியோக்குள்ள போகிறோம். இன்னைக்கு டே 15ல் என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா எரர் ஹேண்டலிங் சொல்லுவாங்க. நம்ம கோட் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக கோட் பண்ணுவோமான்னு இல்லை, அது சில எரர்ஸ்லாம் வரும். அந்த எரர் வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணி கோடை நம்மளுடைய ப்ரோக்ராம் கிராஷ் ஆகாமல் எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத பார்க்க வரும். சரிங்களா? ஸோ இங்கே ஒன்றும் இல்லை, 5 and 0 டிவிசிபிள் ஆகும்போது அதை ட்ரை எக்ஸெப்ஷன் வச்சு நீங்கள் அப்படி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு கொஷின் வச்சுருக்கேன். ஸோ அதை சொல்லிவிட்டு இது சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஒரு யூசர் கிட்ட வந்து 2 நம்பர் வாங்குறீங்க. சரிங்களா? அது A = ஒரு நம்பர் 10ன்றது, B = ஒரு 10 நம்பர்ன்றது வாங்குறீங்க. சரிங்களா? இதை வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க, A divisible Bன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ரன் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். என்ன வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 1.0, ஏன்னா நம்ம ஒரு ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ரெண்டு ஸ்லாஷ் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃப்ளோட்டை இன்ட்டாக மாற்றி கொடுக்கும். இதை நம்ம இதை மாற்றி முடிச்சோம். சரிங்களா? இதே நான் இன்புட் கொடுக்கும்போது நான் ஸ்ட்ரிங்கை கிடைக்கும் போது ஸ்ட்ரிங்கை தான் கிடைக்கும். இதை எனக்கு நான் இன்ட்டாக மாற்றாமல் அப்படியே நான் இது டிவிசிபிள் பண்ண என்ன ஆகும், எரர் வரும், டைப் எரர் வரும். சரிங்களா? இந்த மாதிரி எரர் இன்கேஸ் நம்ம ஏதாவது அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில், இப்போ இன்கேஸ் 0 அந்த மாதிரி இல்லாமல் நான் கொடுக்கும்போதே இப்படி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கேன். ஸோ இதை கொடுக்கும்போது எரர் வந்துடும். ஏன்னா இன்புட் கொடுக்கும்போது தப்பாக டைப் எரர் வந்துடும். இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைம்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணோம்னா ட்ரை எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு ட்ரை என்னென்னா இதை செஞ்சு பாரு அப்படின்னு சொல்கிறது. என்னென்னா பிரிண்ட் A divisible B ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் அதை பண்ணும்போது ஏதாவது எரர் வருது அப்படின்னா எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸெப்ட்னு சொல்லுவாங்க. என்னன்னா இது டைப் எரரா. ஸோ டைப் எரர் வந்தால் என்ன பண்ணும், மொத்தமாகவும் இதெல்லாம் அப்படின்னா சில பர்டிகுலர் எரர் வந்தாலும் அதுக்கும் இதெல்லாம் சரிங்களா. இந்த மாதிரி டைப் எரர் வந்தால் என்ன பண்ணணும்னா பிரிண்ட் ஸ்ட்ரிங் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கேன். இன்க்ளூட் அப்படின்னு சொல்கிறேன். ஓ இந்த எரர் வந்தால் இப்போ பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு எரர் அடிக்கும். அந்த எரர் அடிக்காத மாதிரி என்ன ஆகுனா அந்த நான் கொடுத்துருக்கிற வேல்யூ ரன் பண்ணி காமிக்கும். என்னன்னா ஸ்ட்ரிங் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அதுதான் இங்கே எரர் ஹேண்டலிங் சொல்லுவோம். எரர் மாதிரி இருக்காது. அந்த எரரை என்ன பண்ணணும்னா நம்ம இது பண்ணி ரெக்டிஃபை பண்ணி நமக்கு அது ஒரு மெசேஜை ஷோ பண்ணும். சரிங்களா? இதே மாதிரியே அடுத்தது என்னன்னா இது எதுக்காகனா ஸோ 0 divisible எரர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு 5 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த எரருக்கான அவுட்புட் போட்டேன் 5 கொடுத்துருப்பாங்க. ஸோ B 0. ஸோ இதை நம்ம வகுத்தோம்னா என்ன வரும்னா டிவிசிபிள் பண்ணால் செம்ம பெரிய எரர் வரும். என்னன்னா 0 டிவிஷன் எரர்னு சொல்லிட்டு இது 0 கூட எது டிவைட் பண்ணாலுமே என்னென்னா எரர் வந்துடும். ஸோ நமக்கு 0 வருதுன்னு தெரியும், பட் ப்ரோக்ராமில் எரர். ஸோ அதை என்ன பண்ணோம்னா இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இது எரர் நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரைன்றது ஒரு தடவை அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எரர் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், இன்கேஸ் நம்ம ஒரு இன்புட் வாங்குறீங்க, அதை நான் ரெண்டு இன்புட் வாங்கி ட்ரை பண்ணுறேன், அது தப்பாக வருதுன்னா எக்ஸெப்ஷன் என்ன பண்ணணும்னா டைப் இருந்தால் ஸ்ட்ரிங் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் இன்க்ளூட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எந்த இன்புட் மட்டும் ஆயிருக்கோ அதை திருப்பி என்ன பண்ணலாம்னா இங்கே இன்புட்டாக வாங்கிக்கலாம். அந்த மாதிரி கஸ்டமைஸாக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எக்ஸெப்ட்னா 0 ஸோ 0 டிவிஷன் எரர். ஓகேவா? ஸோ 0 டிவிஷன் எரர் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நமக்கு சொல்லணும்னா ஏதாவது நம்மளுக்கு மெசேஜ் நம்ம போடுறோம் 0 is included. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய எரர். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராமு. இப்போ நம்ம போட்டால் நான் சொல்லணும்னா 0 is included மட்டும் சொல்லும். அப்போனா நம்ம தெரிஞ்சுப்போம் 0 இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அதை இதே மாதிரி இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எது இதுவாக இருக்குது, நம்பராக இருக்குன்னு பார்க்கணும். நம்பர் எது இல்லையோ அதை நம்ம எடுத்து நம்ம இல்லாத இன்புட்